ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ ஆன்லைன் பெட்டிங் கேம் எப்படி விளையாடுறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நிறைய பேர் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நிறையா பார்த்துருப்பீங்க. எங்கேயாவது பஸ் ஸ்டாப்ஸ்லலாம் நான் நிறையா ஃப்ளக்ஸ் பார்த்துருக்கேன், ஃபேர் ப்ளே அப்படின்றது. அப்புறம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த ஃபேர் ப்ளே, அப்புறம் ஸ்கை 247, கிரிக்கெட்ஸு, YOLO 247 சொல்லி நிறைய ஆப்ஸ் இருக்குது. இந்த நிறைய ஆப்ஸில் நிறையா ஏர்ன் பண்ணி நம்ம எடுக்கலாம். சின்ன அமௌண்ட்டு தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். சின்ன அமௌண்ட்டு போட்டு சின்ன அமௌண்ட்டே நம்ம எடுக்க போகிறோம். இப்போ 500 போடுறோன்னா அதுலேருந்து 300 நம்மளால் எடுக்க முடியும். ரொம்ப ரேராக அதிகபட்சம் நல்லா வாட்ச் பண்ணி எடுத்தோம்னா 500க்கு மேலேயும் எடுக்கலாம். 500 போட்டு 500க்கு மேலேயும் எடுக்கலாம். 1000 கூட எடுக்கலாம். அது நம்ம ப்ளே பண்ணுற கேம் பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேட்ச் எடுத்திருக்கேன். டென்னிஸ் மேட்ச் எடுத்திருக்கேன். ஏன் டென்னிஸ் மேட்ச் எடுத்திருக்கேன்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ டென்னிஸ் மேட்ச்சில் பொறுத்தளவுக்கு என்ன கான்செப்ட்னா, எதுக்காக 5.30 ஒருத்தனுக்கு 1.23 கொடுத்துருக்கானா, நல்லா விளாண்டா அவனுக்கு 1.23 பாயிண்ட் கம்மியாக தருவாங்க. இதுவே ரொம்ப ஒஸ்ட்டாக விளாண்டானா அவனுக்கு ப்ரைஸ் அதிகமாக தருவாங்க. ஸோ இப்போ நான் 5.30 இருக்குல்ல, நான் இதுக்கு முன்னாடி அங்கே 11 பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் நான் 500 போட்டேன். 500 போட்டுட்டு நான் வெயிட் பண்ணேன் பாயிண்ட் குறையணும்னு. ஸோ ஏன்னா நம்ம எந்த ப்ரைஸில் போடுறோமோ அந்த ப்ரைஸ்லேருந்து குறையணும். குறைஞ்சா தான் நமக்கு ப்ராஃபிட்டுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி குறையும் பொழுது என்ன பண்ணணும், அப்படி விடாமல் அந்த குறையும் பொழுது இப்போ 5.30ல் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேனே, இப்போ 5.30 இப்போ நீங்கள் 1000 ருபீஸ் போடுறீங்க அப்படின்னா அதில் 4300 காமிக்கும் ப்ராஃபிட்டு. அந்த 4300 உங்களுக்கு வேணும்னா இவன் ஜெயிச்சா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் தோத்துறான்னா உங்களுக்கு லாஸ் ஆயிரும். சரிங்களா? ஸோ அது அந்த மாதிரி நம்ம 4500 வேணுமேன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட வேணாம். சிம்பிளாக அந்த 4300 இருக்குல்ல, அவன் ப்ரைஸ் குறையும் பொழுது அதிலேருந்து 3000 மேலே தூக்கி போட்டுருங்க. எப்படி 4300 இருக்கும். இப்போ திடீர்னு அவன் 2.30 இல்லை 3 சம்திங் வரான் அப்படின்னா அதிலேருந்து 4000 இருந்தது இல்லையா, அதிலேருந்து 3000 தூக்கி யார் மேலே 1.23 ப்ரைஸில் இப்போ இருக்கான் பாருங்கள், அவன் மேலே போட்டிங்கன்னா அந்த டைமில் அவனோட ப்ரைஸ் கூட ஆரம்பிச்சிடும். இவன் குறையும் பொழுது அவனோட ப்ரைஸ் கூட ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த 3000 அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் ஆயிரும். கன்வெர்ட் ஆனோன்னா என்ன ஆகுனா, அங்கே ஒரு 700 இல்லை 900 ஷோ ஆகும். கீழே 1000 ஆல்ரெடி இருக்கும். ஏன்னா 4000 இருந்ததில் 3000 எடுத்துட்டோம், மீது 1000 கீழே இருக்கும். திருப்பி அந்த 3000 அங்கே மாற்றும் போது மேலே ஒன்றுக்கு 1000 வந்துடும். ஸோ இதில் யார் ஜெயிச்சாலும் 1000 நமக்கு அங்கே ஒரு அமௌண்ட் வந்துடுது. ஸோ அதுவே நல்ல ப்ராஃபிட் தான். அதுவே போதும்னு சொல்லிட்டு புக் செட் பண்ணுறது சேஃபு. இப்போது இங்கே மேட்ச் லைவ் ஸ்கோர் எப்படி பார்க்குறதுனா, ஃபஸ்ட்டு செட்டில் 6 பாயிண்ட்டு, செகண்ட் செட்டில் 6 பாயிண்ட் யார் எடுக்கிறாங்களோ அவங்க மேட்ச் வின்னர். மொத்தம் இதில் 3 செட்டு நடக்கும். இப்போ ஃபஸ்ட்டு செட்டில் ஒருத்தன் 6 பாயிண்ட் எடுத்துட்டான்னா 2வது செட்டு மூவ் ஆகும். அதில் யாராவது 6 பாயிண்ட் எடுத்துட்டாங்கன்னா 3வது செட்டு மூவ் ஆகும். இப்போது ஃபஸ்ட்டு செட்டில் ஒரே ஆளும் செகண்ட் செட்டில் ஒரே ஆளும் 6 பாயிண்ட் எடுத்துட்டான்னா மேட்ச் முடிஞ்சிடும், கேம் ஓவர். ஸோ 3வது செட்டு போகாது. ஓகேங்களா? இதில் இன்னொன்று, ப்ரைஸில் அந்த பெட்டிங் போடும்போது அவனோட ரேங்க் என்னென்னு பார்த்துக்கோங்க. இப்போ ரேங்க் இப்போ 5.30 இருக்கிற ரேங்க் கம்மி. ஆனால் அவன் ப்ரைஸ் அதிகமாக இருக்கான். ஆக்சுவலி அவன் கம்மியாக இருக்கணும். ஏன்னா நல்லா விளாட்றவனோட ரேங்க் இப்போ ரேங்க் 13 இருக்கானா அவன் தான் நல்லா விளாட்ணும். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவன் விளாட ஆரம்பிச்சிடறான். ஸோ அந்த மாதிரி நம்ம யாரையும் நம்ப முடியாது. ஸோ ரேங்க் கம்மியாக இருக்கான் அவன் தான் நல்லா விளாடுவான்னு சொல்லி நம்மளால் கெஸ்ஸும் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் மேட்ச் மாறும். ஆனால் ரேர் தான். மோஸ்ட்லி ரேங்க் கம்மியாக இருக்கிறவன் தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரொம்ப ரேர் டைம் தான் இந்த மாதிரி ப்ரைஸ் ரேங்க் அதிகமாக இருக்கிறவன் ஜெயிக்க நிறையா பாசிபிள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மேட்ச் தான் இப்போ நடந்திருக்கு. நான் அந்த நம்பிக்கையில் தான் போட்டேன். சரி, ரேங்க் கம்மியாக இருக்கான், அவன் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பான்னு நினச்சி ஜெயிப்பான்னு சொல்லிட்டு போட்டேன். பட் அவன் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கான். ஸோ அதனால தான் நான் 500 இது பண்ணியிருப்பேன். இல்லாட்டி அவன் வின் பண்ணால் நேரம் அட்லீஸ்ட் நான் அதில் ஒரு 4000 3000 செட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்காம போச்சு. வருத்தமாக இருக்குது. பார்ப்போம், அடுத்தடுத்த மேட்ச்சில் இன்னும் நான் தெளிவான வீடியோ போடுறேன். பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பீடாக போடுறேன்னா நான் போக போக நானும் இந்த ஆடியோவை நான் கேட்டுட்டு நான் அதில் ஏதாவது சரி பண்ணணும் தான் நான் சரி பண்ணிக்கிறேன். ஸ்லோவாகவே சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். ஓகேங்களா? ரொம்ப முக்கியம், நம்ம எந்த ப்ரைஸில் போடுறோமோ அந்த ப்ரைஸில் குறையணும். குறையும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு நம்ம குறையும் பொழுது ஆப்போசிட்டில் இருக்கிற மேலே பாயிண்ட்டுக்கு மாற்றணும். அப்படி மாற்றும் போது ஒரு அமௌண்ட்டு அறிவலாகும். ஒரு 400 ஒரு 500 அந்த இடத்துல நமக்கே தோணும், ஓகே 400 போதும், இந்த மேட்ச் ஒரு 500 எடுத்தால் போதும் அப்படின்னு தோணும். அதோட முடிச்சிருங்க. அவ்வளோதான். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.